The information provided in this video is for educational and informational purposes only. It is not intended to promote or encourage the use of any performance-enhancing substances. Consult a qualified healthcare professional before making any decisions about your health or wellness. We do not endorse or promote any specific products or services mentioned in this video. This video is intended for adults aged 18 plus only. By watching this video, you acknowledge that you understand and agree to these terms. Hello guys, இந்த வீடியோல வந்து நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் அடிக்ஷன், டெர்மின் அடிக்ஷன் அண்ட் ஏஎம்பி அடிக்ஷன் இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, எப்படி இதெல்லாம் குயிட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ வெறும் நாலேஜ் பர்பஸ், உங்களுடைய சேஃப்டிக்கும் அவேர்னஸுக்காக தான். மற்ற விதமா நான் எந்த வித இந்த மாதிரி ட்ரக்ஸை நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை guys. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட் பார்ப்போம். நீங்க எடுக்கிற ப்ரீ ஒர்க் அவுட் வந்து கெஃபைன் அண்ட் ஹைட்ரஸ், ஓகேவா? நேச்சுரல் கெஃபைன் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ்டு கெஃபைன். இது போய் உங்களுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். அதனால தான் உங்களுக்கு அந்த உற்சாகம், ஹாப்பி, பவர், பம்பு, எனர்ஜி, ஸ்டாமினா இதெல்லாம் கிடைக்குது. ஓகேவா கைஸ்? அது இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இது கொண்டு போயிடும். அதனால நீங்கள் படிப்படியாக 300 mg 200 mg அந்த மாதிரி 100 mg இந்த மாதிரி இந்த கெஃபைன் ஆனேட்டஸ்ல டேப்பர் பண்ணிட்டு நேச்சுரல் கெஃபைன் எடுத்துட்டு சிட்ருலின் மாலேட், எல் அர்ஜினைன், பீட்டா அலனைன், கிரியேட்டின், குளூட்டமின், பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி எடுத்து ட்ரைனிங் பண்ணாலே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். கெஃபைனும் நேச்சுரலாக கிடைச்ச மாதிரியா இருக்கும், பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இல்லைனா நாளைக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸ்லீப் டிப்ரிவேஷன் இயர்ஸ் கணக்கில் ஆச்சுன்னா, மந்த்ஸ் கணக்கில் ஆச்சுன்னா, வீக்ஸ் கணக்கில் ஆச்சுன்னா, லாஸ் ஆஃப் அப்படைட், இன்க்ரீஸ் டெக்கரேஷன், பிபி வர சான்சஸ் இருக்குது. இது ப்ரீ ஒர்க் அவுட்டுடைய ட்ராபேக்ஸ். ஓகேவா காய்ஸ்? அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுடைய எனர்ஜி கிராஷ் ஆகும் காய்ஸ். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தூக்கமும் வராது. அது அப்படியே உங்களை டயர்டாக வச்சுக்கும், தூங்க விடாத பண்ணும். இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெஃபைன். இது ரொம்ப ஒரு ஒரு மோசமான விஷயம் நம்ம பாடிக்கு ஏற்படக்கூடியது காய்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டெர்மின் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கார்டியாக் ஸ்டிமுலண்ட் அண்ட் ஸ்ட்ராங் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலண்ட், கெஃபைனை விட அதிகமாகவே. ஓகேவா காய்ஸ்? இதை எடுத்த உடனே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் பயங்கரமான ஒரு டைட்னஸும், வாஸ்குலர் வெயின்ஸ் நல்லா வெளியே பாப்பப் ஆகும், நல்லா தடியாக இருக்கும் உங்களுடைய வெயின்ஸ். அப்புறம் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், எனர்ஜி அடுத்த லெவலில் இருக்கும். பட் இது வந்து கார்டியாக் ஸ்டிமுலண்ட் பிரதர், அதை மறந்துடாதீங்க. உங்களுடைய ஹார்ட் வீணா போயிடும். ஃபியூச்சர்ல நீங்க சைக்கோ மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுடைய நார்மல் பிஹேவியரே வந்துடுறது. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னதெல்லாம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், பர்சனல் லைஃப் எல்லாமே பாதிச்சே தான். எல்லாமே வந்து பாடி பில்டர்ஸ் தான், பவர் லிஃப்டர்ஸ் தான். பாடி பில்டர்ஸ் மெயினா, ஓகேவா? டைட்டில் வின் பண்ணி ஆகணும் இல்லையா? நம்ம அந்த ஜிம்ல வேலையில இருக்கிறதுக்கும், நம்ம ஒரு கிளைண்ட்ஸை ஹோல்டு பண்றதுக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணிடுங்களா, உங்களை ஹார்ட் பேஷண்ட் ஆகிடும், சைக்கோ ஆகிடும் காய்ஸ். அதே மாதிரி இது என்ன பண்ணிடும்னா, உங்க சென்ட்ரல் நர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டதால இது எடுக்காத நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா எந்த வேலையும் செய்ய தோணாது. யாருன்னா வந்து பேசினாலும் நீங்க சிரிச்சு பேச மாட்டீங்க. ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு பசி சுத்தமா இருக்காது, தூக்கமும் சுத்தமா இருக்காது. இந்த மாதிரி திங்ஸ்னால உங்களால பாடி பில்டிங் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. டெம்பரரி ஹாப்பினஸ் அண்ட் பம்புக்கு மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். அதனால நீங்க ஹார்ட் பேஷண்ட் ஆயிடுவீங்க, சைக்கோ ஆயிடுவீங்க, உடம்பு கிட்னிக்கு வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிடும், ரொம்ப ஒல்லி ஆயிடுவீங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிடும். இதெல்லாம் இதை விட்டுட்ட பிறகு நடக்கிற விஷயம். ஸோ காய்ஸ், வித்ட்ராவல் காட்டுறது எப்படி தப்பிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. இது ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னா, நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யாது இது எடுக்காதனால. ஓகேவா காய்ஸ்? இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மட்டும் இல்லாம பிரெயின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கெமிக்கல்ஸ் சச்சஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இங்க தான் ப்ராப்ளம் ஏற்படுது. சராசரி ஆளுக்கு வர அந்த கோவம், அந்த வீரியம், அந்த உற்சாகம் அதெல்லாம் வந்து நம்ம பாடியில செக்ரேட் பண்ணக்கூடிய எபினெஃப்ரின், நார்பினெஃப்ரின், அப்புறம் அட்ரினலின் இதெல்லாம் வந்து இது ஷட் டவுன் பண்ணிடும். அதனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. இன்னொன்று சொல்லுவாங்க பாருங்க, ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெயினா வரும். இது லாஸ் டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருந்தாலும் வரும், பட் இதுல அதிகமாவே வரும். டோபமைன், என்டார்பின்ஸ், செரோட்டோனின், ஆக்சிடைசின் இதெல்லாம் ஷட் டவுன் ஆயிடும் பிரதர். இப்ப சொல்றேன் பாருங்களேன், உங்க உடம்புல வந்து ஆக்சிடைசின் சுரக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யாருக்கிட்டையும் அன்பா பேச மாட்டீங்க, ஒரு பேபி குட்டி விளையாட பிடிக்காது, ஒரு நாய்க்குட்டி வந்தா என்ஜாய் பண்ண தெரியாது, ஒரு மாதிரி ஹெல்பாய் மாதிரி இருப்பீங்க, சைக்கோ மாதிரி அக்ரெசிவா, சும்மா முறைச்சின்னு, கோவம் அதிகமா வரும், நிறைய இடத்துல பிரச்சனையில மாட்டிப்பீங்க. இந்த 4 ஹார்மோன்ஸும் ஷட் டவுன் ஆகுது. 4 ஹார்மோன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம டோபமைன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆசையா இருக்கும். ஓகேவா காய்ஸ்? அதே மாதிரி நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஒரு டாஸ்க் எடுத்தீங்கன்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னா நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இது எல்லாமே செய்ய மாட்டீங்க டோபமைன் சுரக்கலனா. அப்புறம் காய்ஸ், ஆக்சிடைசின், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்பா பேசுவோம், நம்ம ரிலேஷன்ஷிப்பு, நம்ம லவ்விங் பார்ட்னர் கூட, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ், நம்ம பார்க்குற மக்கள் கிட்ட அன்பா பேசி, ஒரு நாய்க்குட்டியை கொஞ்சிருத்து, ஒரு குழந்தைய கொஞ்சிருத்து, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்காமே போயிடும். ஆக்சிடைசின் சுரக்கலனா காய்ஸ், உங்களால எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொன்று என்டார்பின்ஸ்,
என்டார்ஃபின்ஸ் இஸ் அ நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி. எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ ரன்னிங் பண்ணுறதுனாலையோ டார்க் சாக்லேட் சாப்பிட்றதுனாலையும் இது வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹார்மோனும் உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்புறம் கான்ஃபிடென்ஸும் இருக்காது இது இல்லாமல் போகுதுன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செரோட்டோனின். செரோட்டோனின் தான் உங்கள் மூட், உங்கள் மைண்ட். எப்படின்னா இதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னா நேச்சுரலாக ஒரு ஒரு பார்க்கோ பீச்சோ இங்கே நடந்து போகணும், மெடிடேஷன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், ரன்னிங் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணால் தான் செரோட்டோனின் நல்லா இருக்கும். அப்போ தான் நீங்கள் காமாக இருப்பீங்க. ஓகேவா காய்ஸ்? இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரேஞ்சில் எட்டு போய் விட்டுறதால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும்னா டெர்மினை தூக்கி போட்டுட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலண்ட் வந்து கெஃபைன் இருக்குது பாருங்க, ப்ரீ ஒர்க் அவுட். இதை எடுங்க. கொஞ்ச நாள்லயே உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஒரு 10 hours 12 hours வரைக்கும் அந்த கெஃபைனே உங்களுக்கு அந்த தேவையான எனர்ஜி, அந்த ஹார்மோனல், அந்த அட்ரினலின் சுரக்கிறது, இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா காய்ஸ்? ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ டோபமின் சுரக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் குடிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எனர்ஜி இருக்கிறதுனால ஜிம்முக்கு போவீங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் டயட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க, அஸ்வகாந்தா எடுப்பீங்க நைட்டில். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எடுக்கிறதுனால சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கெஃபைனுக்கு அடாப்ட் ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு டெர்மின் தேவைப்படாது, அது செய்கிற வேலையை உங்களுக்கு கெஃபைனே பண்ணி கொடுத்துரும். இந்த கெஃபைனை வந்து நீங்கள் நாளடைவில் குறைச்சினே வந்துட்டு நேச்சுரல் கெஃபைனுக்கு போயிட்டு அப்புறமா இதுலேருந்து சுத்தமாக வெளியே வர்றதுக்கு நம்ம எல் டைரோசின் ஒன்று இருக்குது காய்ஸ். இது வந்து இந்த எபினெஃப்ரின், நார்பினெஃப்ரின் அண்ட் அட்ரினலின் இதெல்லாம் உங்களுக்கு கெஃபைன் டெர்மினும் கொடுக்குறத இந்த ஒரு இது கொடுத்துரும், எல் டைரோசின். இது ஒரு 500 to 1000 mg நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா காய்ஸ்? அப்புறம் உங்களுடைய அந்த சிட்ருலின் மாலேட், எல் அர்ஜினைன், குளூட்டமின், கிரேட்டின், அமினோ ஆசிட்ஸ் இதை எடுத்தே நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம். அப்புறம் காய்ஸ் லயன்ஸ் மேனுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாயிடும்ல, கெஃபைனை நிறுத்தினாலோ அப்புறம் டெர்மினை நிறுத்தினாலோ அந்த கான்சன்ட்ரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு லயன்ஸ் மேனுன்னு ஒன்று இருக்குது. அது 500 mg கன்சியூம் பண்ணிக்கு. நான் ஸ்டிமுலன் ப்ரீ ஒர்க் அவுட்லையும் அது இருக்குது. இதை எடுத்து டைரோசினை எடுத்துட்டாலே உங்களுக்கான ஃபோக்கஸ், மைண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட்லேருந்து நம்ம தப்பிச்ச மாதிரியே இருக்கும், டெர்மின்லேருந்து தப்பிச்ச மாதிரியே இருக்கும், ஏஎம்பிலேருந்து தப்பிச்ச மாதிரியே இருக்கும். ஏஎம்பி இன்னும் மோசம், ஏறக்குறைய இதுவும் அதே ஃபீல் தான் கொடுக்கும். பட் என்ன ஒன்று, அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலன்ட் கிடையாது, டோபமைன் செக்ரேஷன் அதிகமாகவே இருக்கும். அதை யூஸ் பண்ண தான் உங்களால் வந்து எந்த ஒரு வேலையை செய்ய முடியும். இந்த கட்டத்துக்கு அது கொண்டு போயிடும். ஓகேவா காய்ஸ்? இந்த ஏஎம்பி அடிக்ஷனை இது மூலயமா நீங்கள் வெளியே வந்துடலாம் காய்ஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் வந்து கெஃபைன் இருக்குது பாருங்க, ப்ரீ ஒர்க் அவுட். இதை எடுத்துட்டு அப்புறம் அந்த கெஃபைனுடைய டோஸை கம்மி பண்ண பாடி அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த டெர்மினும் ப்ரீ ஒர்க், ஹை டோசஸ் ஆஃப் கெஃபைனும் ப்ரீ ஒர்க் அவுட்டும் எடுத்த ஃபீலை 200 mg கெஃபைனே கொடுத்துரும். அப்புறம் படிப்படியாக கெஃபைன் ஆன்ஹைட்ரஸ் நேச்சுரல் கெஃபைனுக்கு வந்துட்டு அப்புறம் காய்ஸ் கார்டிசெப்ஸ்னு ஒன்று இருக்குது, மஷ்ரூம் காஃபின்னு சொல்லுவாங்க, மஷ்ரூம்ல ஏஸ் பிளெண்ட் கம்பெனி. இதை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும், உடம்புக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் நேச்சுரல் கெஃபைனே எடுத்துக்கலாம். அதில் ஒரு 100 mg தான் இருக்கும். அதுவே பாடிக்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும், ஹார்ட் ரேட்டும் அதிகமாகுது, பிபியும் ஷூட்டப் ஆகாது. ஓகேவா காய்ஸ்? ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இது விஷயமா நீங்கள் வந்து எதனா பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, யூடியூப் சேனல், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். காய்ஸ் சேஃபாக இருங்க, ஹெல்த்து தான் முக்கியம். நாளைக்கு இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு 20 வருஷம் ஆகும் இதெல்லாம் புரியறதுக்கு உங்களுக்கு. நான் இதெல்லாம் வந்து அனுபவப்பட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். டெர்மின் அடிக்ஷன், ஏஎம்பி அடிக்ஷன், ஆல்கஹால், பீர் அடிக்ஷன், ஜாயிண்ட் அடிக்ஷன், இது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் ஒரு வழியாக வந்து உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். தயவு செய்து அதை டெம்பரரி ஹாப்பினஸுக்காக கண்ட ஸ்டெராய்டையோ கண்ட இதையே எடுத்து யூஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. கியர் யூசேஜை ப்ராப்பரான கைடன்ஸில் கொடுக்குறவங்க 100ல் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை காய்ஸ். போய் காசை ஏமாந்துடாதீங்க, உங்கள் லைஃப்பை விட்டுடாதீங்க. யுவர் லைஃப் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா காய்ஸ்? காட் பிளஸ் யூ ஆல்.